தமிழகத்துடைய கரூர்ல சனிக்கிழமை மாலை தாவேகா தலைவரும் நடிகருமான விஷ் அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல சிக்கி கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. 58 பேருக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருவதாக தகவலுமே வெளியாக இருக்கு. விஷ் அவர்களுடைய பேரணியில திரண்டு கொண்டிருந்த பெருங்கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால பீதி ஏற்பட்டு நெரிசல் உருவாச்சு. கூட்டத்தில் பங்கேற்ற பலர் மயங்கி விழுந்த நிலையில அருகில உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டாங்க. கூட்டம் நடந்த இடத்துல ஏற்பட்ட அதிகப்படியான கூட்டமே இந்த சோகத்திற்கு காரணம் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேர்ல கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிலைமையை ஆய்வு செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களை அவங்களுடைய குடும்பத்தினரை சந்திக்கவும் கரூர் வரவுள்ளதாக சொல்லியிருந்தாரு. காயமடைந்தவர்களிடம் கட்டணம் வசூலிக்க வேண்டாம் அப்படின்னும் தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுமே வழங்க வேண்டும் அப்படின்னு தனியார் மருத்துவமனைகளுக்குமே அறிவுறுத்தப்பட்டிருந்ததா. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஷ் அவர்கள் கரூர்ல பரப்புரை மேற்கொண்ட போது அவர் மீது செருப்பு வீசப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஷ் அவர்கள் மக்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த பொழுதே ஒரு செருப்பு விஷ் அவர்களை நோக்கி பறந்து வந்த நிலையில விஷ் அவர்களை சுற்றியிருந்த பாதுகாவலர்கள் அந்த செருப்பு விஷ் அவர்கள் மீது விடாமல் தள்ளிவிட்டிருக்காங்க. இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இதனை பார்த்த தளபதி ரசிகர்களோ ஆத்திரமடைந்தாங்க. ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டும் இருந்தாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஷ் அவர்களை திமுக கட்சியினர் தொடர்ந்து தாக்கி பேசிட்டும் இருக்காங்க. ஆனால் தளபதி விஷ் அவர்களுக்கு ஆதரவாக பல கட்சியினர் களமிறங்கியிருக்காங்க. அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது தேமுதிக தான். தேமுதிக தரப்புல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா. அதாவது போதிய காவலர்கள் அங்க இல்ல, சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவங்களுமே பேசியிருக்காங்க.